தமிழக மக்களுக்கு வணக்கம். அண்ட் இப்போ இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே சட்டசபையிலேருந்து திமுக நண்பர்கள்லாம் வெளிநடப்பு செஞ்சது தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதில் விஜய் சார் வச்ச ஒரு பெரிய ட்விஸ்ட்டை நான் சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி ஜென்ரலாக யோசிப்பாங்க இல்லையா? இந்த ஹவாலா பண்ணுறவங்க, அப்புறம் வந்துட்டு ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் சம்மரி இதை வச்செல்லாம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. அண்ட் ஈவன் நம்ம சங்கர் சார் சிவாஜி மூவியில் கூட வந்துட்டு ஆடிட்டரு, டிரைவரு இவங்களெல்லாம் பிடிச்சி வச்சு ஆஃபீஸ் ரூமில் வச்சு அவங்கக்கிட்டேருந்து கண்டென்ட் எடுப்பாங்க. அப்படிலாம் இல்லை. நம்மால் வேறு ரூட்டு போட்டிருக்காரு. விஜய் சார் வந்து நிஜமாகவே வேறு லெவல். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட்டார். சிம்பிளாக இந்த லஞ்சம் கொடுக்குற இடத்த எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து அவங்கவுங்களாம் அப்ரூவ் ஆகுறாங்க. இந்த என்ஓசி ஸ்கூல் என்ஓசி எடுத்துக்கிங்களா, 30 லட்சம் கொடுத்தா 40 லட்சம் கொடுத்தா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே வந்துட்டு இப்போ நாங்கள் ஃப்ரீயாக வாங்கியிருக்கோம், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அண்ட் இந்த பிடபிள்யூடி ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு 30% கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இப்படி எல்லாருமே வந்து தானாக அப்ரூவ் ஆகுறாங்க. ஸோ கொடுக்குறவங்க யாருன்னே தெரிஞ்சு போச்சு. அவங்ககிட்டேருந்து டேட்டா வாங்க முடியாதா என்ன? வெரி சிம்பிளாக முடிச்சிட்டார். அதனால் திமுக நண்பர்கள் வந்துட்டு இனிமேல் வந்து காசை எப்படிலாம் வந்து அனுப்புனீங்க, எந்த பினாமிக்கிட்ட இருக்குது, அதெல்லாம் எப்படி மறைக்கலான்றதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த கொடுத்தவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இருக்குது, யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினீங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட்டை வச்சு அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. ஐயா தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டாப் பண்ண பாருங்கள். அதே மாதிரி அவங்கள மறைச்சி வைக்கணும்னு நினச்சா அவங்க சாமானிய மக்கள் கிடையாது. சாமானிய மக்கள் நீங்கள் எப்படி ஏமாத்துறீங்களோ ஏமாற்றி மறைச்சி வைக்க முடியுமோ அந்த மாதிரி இங்கே இவங்கள பண்ண முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் சொசைட்டியில் பெரிய ஆள். 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி உங்களுக்கு கமிஷனாக கொடுக்குறவங்களாம் சாதாரண ஆளாக. ஸோ அப்படிப்பட்டவங்கள வந்து நீங்கள் மறைச்சியும் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இனிமேல் வந்து சட்டசபை வந்தால் நம்ம பழனிசாமி ஐயா எவ்வளோ அமைதியாகவும் சிரிச்ச முகத்தோடவும் வாயை அமைதியாக மூடிட்டு இருக்கார். அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு போய் சிஎம் சார் வாயை தரங்க, சிஎம் சார் வாயை தரங்கன்னு பேட்செல்லாம் குத்திட்டு போயிட்டு ஷோவெல்லாம் காமிச்சு எவ்வளோ டைவர்ஷன் பண்ணீங்க. அதெல்லாம் பண்ணாமல் அமைதியாக நீங்களும் சிரிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருங்க. வாயை திறந்த அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சு? இப்போ நாம் வாயை மூடுற நிலைமை ஆகிடுச்சு இல்லையா? ஸோ தயவு செஞ்சு இனிமேல் வாயை திறக்காதீங்க சார். நன்றி, வணக்கம்.